ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா சார் அப்ரூவ் இல்லாம ட்ரைலர் பண்ணா சார் இஸ் வெரி ஹாப்பி சார். படம் பாருங்க ஏப்ரல் 10th வந்து சந்தோஷமா பாருங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அந்த மாதிரி வாய்ப்பு வந்து அதோட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. தேங்க்யூ. மாசு பங்கம் தியேட்டரே பத்திக்கிச்சு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது டீசர். பயங்கர ஃபேன் பாய நிரூபிச்சுட்டாரு நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அதாவது எந்த சீன் நல்லா இருக்குன்னே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு எல்லா சீனுமே பங்க மாட்டா போல. நீ எப்படியா போட்ட தலை ஹேட்டர்ஸ் வந்தா கூட தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு போயிடுவான். அந்த மாதிரி இது வெறியத்தனமான சம்பவம் பண்ணிக்கிறா போல ஆதிக்கு. அச்சு சொல்லுவாங்க. நாங்க எதிர்பார்த்ததை விட 100% ஃபுல்ஃபில்லா இந்த டீசர் எங்களுக்கு இருந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தலை ஃபேன் பாய் சம்பவம் தலை அப்படியே வெறித்தனமா இது தலை. வாலி படத்துல வர அந்த சீன் எல்லாம் வந்து பார்க்கும்போது விண்டேஜ் அஜித் அப்படியே கண்ணு முன்னாடி காட்டுகிறா போல. இன்னைக்கு அஜித் வச்சு இண்டஸ்ட்ரியில பயங்கரமான ஹிட். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியே மறந்துருக்கும். ஐயோ இந்த மாதிரி வச்சு பண்ணிருக்கானே. அவரை வந்து எப்படி பார்க்கணும்னு எல்லாருமே ஆசைப்பட்டாங்களோ அப்படி கொடுத்துருக்காங்க இந்த படத்துல. அதுதான் எல்லாருமே விடாமுயற்சியில கொஞ்சம் டல்லா இருந்தாலும் குட் பேட் எல்லாம் நல்லா ஆயிட்டாங்க தலை. அது எப்படி சொல்றது, நம்ம மங்கா தலையை வந்து ஒரு நெகட்டிவ் கெட்டப்ல பார்த்திருப்போம். வரலாறுல ஒரு நெகட்டிவ் கெட்டப்ல பார்த்திருப்போம். ஆனா குட் பேட் அகிலியில அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி மரம் மாசா பண்ணிக்கிறாப்புல தலை. வேற மாதிரி இந்த இடத்துல வேற மாதிரி சத்திரோட மியூசிக்லாம் அத்விக்லாம் வேற மாதிரி பண்ணிருக்காரு. டைரக்ஷன்லாம் வேற மாதிரி, மியூசிக்கு வேற மாதிரி. தலை வெறிய நானே சொல்ல ஃபேன்ஸ் எனக்கே பயங்கர செலிப்ரேஷன். தலை ஃபேன் கிடையாது, நான் வெறிய தலை வெறிய. இந்த பேர் தலை வெறிய. குட் பேட் அன்னைக்கு தரமா 10ஆம் தேதி சம்பவம் பண்றோம். தமிழ்நாடு சதுர விடுறோம். எல்லாமே பயங்கரம். ஒவ்வொரு சீனும் செதுக்கி இருக்காரு. அப்படியே ஒவ்வொரு சீனும் நினைச்சு அப்படியே ஃபேன் பாய் மூமெண்ட்னுவாங்கல்ல, அவர் தான் ஃபேன் பாய், ஒரிஜினல் ஃபேன் பாய் மூமெண்ட். செதறி ஒரு சீன் அப்படி செதுக்கி இருக்காரு. அல்ல ஃபுல் ஹாப்பி தலை, ஃபுல் ஹாப்பி. ஏகே சார் வெறியன்னு சொல்லி பெருமை, செம பெரிய பெருமை எனக்கு. தலை ப்ரோ, தலையெல்லாம் நான் வந்து சின்ன வயசுல பார்த்த பில்லா படத்துல பார்த்த மாதிரி இருந்தாரு ப்ரோ. பில்லா தீனா கலந்த அஜித் எப்படி இருப்பா போல. அது கூட மங்காத்தாவை சேர்த்துங்கோ மச்சா, வேற லெவலு ப்ரோ தலை. அதே மாதிரி ஆதி ப்ரோ, நீ சொன்ன மாதிரி ஃபேன் பாய்ஸமும் மஜாவா பண்ணிட்டீங்க. பக்காவா இருக்கு டீசரு. ஒரு டைலாக் சவுண்டு கூட இதில் ஃபுல்லாக சவுண்டு தான். ஒரு லுக்கு பக்காவாக இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்கு ப்ரோ. நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ விடாமுயற்சியில் எல்லாம் மாசினி எல்லாம் சொன்னாங்க. இந்த படத்தை அதை சேர்த்து இந்த படத்தை எல்லாமே இருக்கும். அவ்வளோதான் ப்ரோ. மஜாவாக இருக்குது படம். எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த படத்தை. ஃபேன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ப்ரோ. அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. அந்த ஸ்டன் சீக்வன்ஸு, ஏகே டைட்டில் போடும்போது அந்த சீன்லாம் மொத்தம் அதே மாதிரி அந்த பில்லா லுக்கில் ஒன்று வருவார் பாருங்க. அதெல்லாம் சும்மா பக்காவாக பண்ணியிருக்கா போல தலை. இந்த வாட்டி ஏப்ரல் 10 தமிழ் நியூ இயர், அதுமா
தலை ஜெயிப்பா போல நாங்க இருக்கோம். தலை ஃபேன்ஸ் ஹாப்பியா, தமிழ்நாடு ஃபேன்ஸே, தமிழ்நாடு மூவி ஃபேன்ஸே ஹாப்பியா இருப்பாங்க ப்ரோ இந்த படத்துல. ஏன்னா அவ்வளோ மாதிரி பக்காவான, ஏன்னா தலையெல்லாம் எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி பார்க்கணும்னு. ரொம்ப நாளாக நாங்களே வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த வாட்டி நாங்கள் எதிர்பார்த்த விட 10 மடங்குல 100 மடங்கு பண்ணி விட்டுருக்காரு ப்ரோ. ஆதிக் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஜிவி பிரகாஷ் ப்ரோ மியூசிக் வந்து பக்காவாக பட்டே கிளம்பி சம்பவம் ட்விட்டரில் போட்டுருந்தே போல பண்ணிட்டா போல, சம்பவம் பண்ணிட்டா போல, அவ்வளோதான். பெரிய ட்ரீட்ல, மிகப்பெரிய ட்ரீட்டு. அவன் வயிறு ரொம்ப வெடிச்சிற அளவுக்கு ட்ரீட்டா இருக்கும் இந்த படம். தமிழ் இண்டஸ்ட்ரியே அலற விட போற படம் இந்த படம். என்ட்ரியும் ஒண்ணுதான், கிளைமேக்ஸ் சீனும் ஒண்ணுதான், எல்லா சீனுமே ஒரே மாசத்துக்குன்னு போயிட்டா போல. கேஜிஎஃப் எல்லா கேஜிஎஃப் அச்சுன்னு இருக்கும். நான் தான் சொல்றேன், தமிழ் இண்டஸ்ட்ரியே மாற்றக்கூடிய இந்த மாஸ் சீன் படம் நான் சொல்றது. அதாவது படத்தை சொல்றேன், மாஸ், அவ்வளோ மாஸ். எதெல்லாம் எதிர்பார்த்தோமோ அது எல்லாமே மொத்தமா எங்க தலைமையில இறங்கிறாரு இந்த படத்தை. கண்டிப்பா நான் எதிர்பார்த்தோம். ஆனா இந்த அளவுக்கு அச்சு தூக்குன்றதுக்கு எங்காலு தான், 10 கிச்சுக்கும் எங்காலு தான். எல்லாத்தையுமே அச்சு தூக்கும் இந்த டீசரு படம் பார்த்தோம். அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி தலை பங்கம் பண்ணிட்டாப்ல. பில்லா மங்காத்தா சரிங்களா, குட் பேட் அக்லி வந்து வேற மாதிரி ஒன்று. பில்லா பிளஸ் குட் பேட் அக்லி. ஐயோ பங்கம் கேட்க கூடாது தலை. எப்படி என்ஜாய் பண்ண, எப்படி செலிப்ரேட் பண்ண மட்டும் தான் கேட்கணும். இதே தியேட்டர்ல வந்து தரமா தெரியும். ரோகிணினா தலை தான், தலைனா ரோகிணி உங்களுக்கு தெரியும். சொல்ல வார்த்தை இல்ல, அவர் வேற மாதிரி தெரியாதா தலையை பத்தி வேற மாதிரி பங்கம் பண்ணிட்டாப்ல ஐயா. ஏப்ரல் 10 பிளாஸ்ட் பண்றோம். இதே நாளுங்க வரீங்க பாத்துக்கோ. அந்த இதெல்லாம் தலை இந்த மாதிரி பேச வைக்கலாம், ஒரு ஃபேன் பேச முடியும். வேற மாதிரி பண்ணிக்காப்ல ஆதிக்கெல்லாம் வந்தாப்ல பார்த்தோம். ஐயோ எல்லா சீனுமே புடிச்சிருக்கா ஐயா. எதுலயா சொல்றலாம், ஒரு செகண்ட் சொல்லலாம். எல்லா செகண்டும் ஃபுல்லாமே புடிச்சிருக்குனா அப்ப வந்து நம்ம படம் ஃபுல்லா வேற மாதிரி பங்கம் ஐயா. ஏப்ரல் 10 வேற மாதிரி பண்றோம். ஏகே சாருடைய ஃபேன் சார்பா, விசுவாசிங்க சார்பா படம் பார்த்தோமா, இப்போ டீசர் பார்த்தோம். நாளைக்கு எல்லாரும் வேலைக்கு போயிடுங்க. ஏப்ரல் 10 படம். 9 ப்ரீ ரிவ்யூ ஷோ இருக்குது நம்மளுக்கு. 9 மணிக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் போட போகிறாங்க. எதனா ஒரு தேட்டரில் நம்ம பார்த்துக்கலாம். 9ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு. சரிங்களா? முடிச்சுட்டு எல்லாரும் வேலைக்கு போயிடுங்க. எல்லாரும் ஃபேமிலியை பாருங்கள். ஏகே சார் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் அதான் சொல்கிறார். அப்போ அவருடைய நிலைப்பாடு தான் என்ன, இங்கே தமிழ்நாட்டில் என்னென்ன நிலைப்பாடோ நடக்குது. புரியுதுங்களா? சர்க்கரையை உப்புன்றான், உப்பு சர்க்கரைன்றான், சாம்பாரை சட்னின்றான். ஒரு கான்ட்ரவர்சிக்கு எல்லாருமே வந்து கான்ட்ரவர்சி ஆக்கின ஒரு நடிகருடைய மாபெரும் முதுகுல எல்லாருமே குத்தப்பட்ட ஒரு நடிகருடைய விசுவாசி நானு. என்கிட்ட ஒரு கான்ட்ரவர்சி கொஸ்டின் கேட்குறீங்களா? நீங்கள் யோசிச்சிருக்கணும்ல. நீங்கள் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அதான் சென்சார்னு ஒரு சொல்லிட்டாங்கல்ல. அது என்ன, இவர் படத்தில் மட்டும் அசிங்கமாக பேசிட்டா வந்துட்டு இப்படி சொல்லிட்டாரு, அதை சொல்ல மாட்டீங்களான்னு கேட்குறீங்க. அது சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு டைரக்ஷனாக ஒரு இயக்குனர் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு, ஒரு நடிகர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாரு, அவ்வளோதான். ஹெச் வினோத் ப்ரோ இருக்கார்ல, அவர் ஒரு பதில் கொடுத்துருப்பாரு. இந்த கலெக்ஷனை நம்ம தூக்கி சாப்பிட்றதோ, படத்தோட கலெக்ஷன் எவ்வளோன்றதை பார்க்கறதுலாம் என்னோட வேலை கிடையாது. அது வந்து அதுதான் சொல்ல வர ப்ரோ. நான் மட்டும் இல்ல, எல்லாருமே ஜெனியூன் தான். நீங்க அதான் ப்ரோ நாங்களும் மனுஷன் தான் ப்ரோ. நாங்க ஜெனியூனா தான் இருப்போம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் எப்படி வந்தேன், ஹெச் வினோத்தோடைய பார்வையில வந்தேன்ல. அவர் அண்ணன் என்ன சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்துட்டு கலெக்ஷனு இந்த ப்ரொடக்ஷன் சைட்லலாம் நான் போக மாட்டேன். என்னுடைய படத்தை நான் கொடுத்துட்டேன், நடிகர் நடிச்சிட்டாரு, தயாரிப்பாளர் அவருடைய விநியோகஸ்தர் அவருடைய வேலையை பார்ப்பாரு. என் வேலையை நான் அடுத்த படத்தோட கதையை நான் ஏற்றின்னு போயிட்டே இருப்பேன். அப்படிதான் அஜித் சார் அப்படிதான்.